Introduce yourself. My name is Karthik. I am from Karpam College of Engineering. We are having technical champion Karthik along with us. Karthik ஒரு சூப்பரான கேள்வி. The printer ink. மேல எழுதிங்க டைட்டில் பண்ணுங்க. Printer ink. என்ன ink? Printer ink தான் பார்க்க போறோம். இது வந்து என்ன மாதிரியான ஃப்ளூயிடு? நம்ம ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரா இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடை கையில கொடுத்து கேட்டோம்னா இந்தாங்க கார்த்திக் பிரிண்டர் இங்கை வாங்கிக்கிங்கன்னா வாங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன ஃப்ளூயிட்னு தீர்ப்பு வழங்கணும். நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டோனியன் ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. பிரிண்டர் இங்க் வந்து நியூட்டோனியன் ஃப்ளூயிடா? கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஐடியல் ஃப்ளூயிடா? பிரிண்டர் இங்க் வந்து ஐடியல் ஃப்ளூயிடா? கிடையாது. ஐடியல் ஃப்ளூயிட்லாம் வந்து நம்ம வந்து விஸ்காசிட்டி ஜீரோவா இருக்கும். திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடா? திக்ஸோட்ராபிக் THIXO TROPIC திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடா அப்படின்னு. அடுத்தது நாலாவது ரியோபெக்டிக் ஃப்ளூயிடா? RHEO PEC TIC ரியோபெக்டிக் ஃப்ளூயிடா? ரியோபெக்டிக் PEC TIC ரியோபெக்டிக் ஃப்ளூயிடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நியூட்டன் ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம்? நியூட்டனிக் ஃப்ளூயிட்னா வந்துட்டு the fluid which obeys the Newton law of viscosity. Newton law of viscosity obey பண்ணா அவன் தான் நியூட்டன் ஃப்ளூயிட். நியூட்டன் law of viscosity obey பண்ணானா அவன் தான் யார் obey பண்றானோ அவன் தான் நியூட்டன் ஃப்ளூயிட். நியூட்டன் law of viscosity னா tau proportional to du/dy. இதுதான் வந்து நியூட்டன் law of viscosity. இது வந்து கிராஃப் போட்டா டவுக்கும் du/dy-க்கும் கிராஃப் போட்டனா இது லீனியரா இருக்கும்னு பார்க்கலாம். ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட்னா விஸ்காசிட்டி ஜீரோவா இருந்தா அது ஐடியல் ஃப்ளூயிட். சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோவா இருந்தா அது ஐடியல் ஃப்ளூயிட். கம்ப்ரெசிபிலிட்டி வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா அது ஐடியல் ஃப்ளூயிட். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஐடியல் ஃப்ளூயிடுக்கான சமாச்சாரம். இப்போ திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா விஸ்காசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃப் போட்டால் அது கான்ஸ்டன்ட் விஸ்காசிட்டி கான்ஸ்டன்டாக தான் அது நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஸோ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரியோபெக்டிக் ஃப்ளூயிட். விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது திக்ஸோட்ராபிக். கீழே வந்தானா திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடு, மேல போனா ரியோபெக்டிக் ஃப்ளூயிடு. கான்ஸ்டன்ட் தான் இது. இப்ப இந்த ரியோபெக்டிக் ஃப்ளூயிடுக்கு நம்ம திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடுக்கு என்ன சிறந்தது ஒரு உதாரணம் அப்படின்னா அணி. திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடுக்கு வந்து அணினா என்னது? தேன். ஸோ தேனை வந்து நம்ம கலக்கிறோம். தேனை கலக்கிட்டே இருந்தா தேன் நீர்த்து போயிடும், தண்ணியா மாறிடும். திக்கா இருக்க தேனை கலக்கிட்டே இருந்தா போட்டு கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் சிம்பு ஸ்டைல்ல போய் இறங்கன்னு வச்சுக்கேன், தேன் என்ன ஆயிடும்? நீர்த்து போயிடும். அப்ப நீர்த்து போயிடுச்சுன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸ்டிர் பண்ணும்போது விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரி, ரியோபெக்டிக் வந்து என்னன்னா க்ரீம் அகைன் வந்து சிம்பு ஸ்டைல்ல போய் க்ரீம் போயிட்டு கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிணறு அப்படி கலக்கணும்னா க்ரீம் என்ன கெட்டியாகும். க்ரீம் வந்து கலக்கும் போது விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேனை கலக்கும் போது தண்ணியாகும் கம்மியாகும். அப்ப திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடுக்கு வந்து உதாரணம் வந்து அணி, ரியோபெக்டிக் ஃப்ளூயிடுக்கு வந்து உதாரணம் வந்து இது. இப்ப இதே போலதான் இந்த அணி மட்டும்தானா? நம்ம பிரிண்டர் இங்கும் வந்து இதை சார்ந்தா வரும். பிரிண்டர் இங்கும் வந்து நம்ம நீர்த்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பிரிண்டர் இங்க் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட். இன்னைக்கு பிரிண்டர் இங்க் வந்து திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட் தான் சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் கார்த்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.